திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1055. அதிகாரம் இரவு. சங்ககாலத்தில் பாண்டிய நாட்டின் ஒரு குறுநிலப்பகுதி நாஞ்சில் நாடு என்று அழைக்கப்பட்டு வந்தது. நீர்வளமும் நிலவளமும் கொண்ட அந்நாட்டை நாஞ்சில் வள்ளுவன் என்ற ஆற்றல் மிக்க வீரன் ஆண்டு வந்தான். அவனது பேராற்றலை கண்ட பாண்டிய மன்னன் அவரிடம் தாமே நேரில் சென்று அவரை தன் படைத்தளபதியாக பணியாற்ற வேண்டினார். மறுப்பேதும் கூறாமல் அன்று முதல் பாண்டிய நாட்டு படைத்தளபதியாகவும் அவர் பணியேற்றார். நாஞ்சில் வள்ளுவனிடம் வளமிக்க நாடும் தோல்வியே காணாத வீரமும் நன்றி மறவா பண்பும் சிறந்த கொடைவளமும் குறைவின்றி பொருந்தியிருந்தன. அவர் தனது வெற்றியால் வரும் புகழை விட கொடையால் வரும் புகழே பெரிது என்று கருதினார். இறந்து வருவார்க்கு ஒன்றை ஈவாரையே உலகம் புகழும், அதுவே உண்மை புகழுமாகும். ஈதலும் அதனால் வரும் புகழ் பெருக வாழ்தலுமே வாழ்வின் பயன் என்ற உண்மைகளை உணர்ந்த உத்தமனாக அவர் விளங்கினார். அவரிடம் பரிசில் பெற விரும்பி எத்தனை பேர் சென்றாலும் இப்போது இல்லை, இன்னொரு முறை வாருங்கள் என்று மறுத்து கூற மாட்டார். அதற்கு மாறாக கிளிகள் பெருங்கூட்டமாக வாழும் திணைப்புணத்தில் அக்கிளிகள் சிறிதும் வருத்தப்படாமல் வேண்டும் போதெல்லாம் வேண்டிய அளவு தின்ன வழி செய்யும் வகையில் முதிர்ந்து கிடக்கும் திணைக்கதிர்களைப் போல இரவலர் விரும்பி கேட்கும் பொருள்களை அவர்கள் விரும்பும்போது வந்து வேண்டிய அளவு எடுத்துக்கொண்டு செல்லும் வகையில் குவித்து வைத்து கொடுத்து மகிழ்ந்தான். ஒரு நாள் அவரிடம் பொருள் பற்றி செல்ல வந்த பாணர் கூட்டம் ஒன்றை புலவர் ஒருவர் வழியில் கண்டார். அவர் அக்கூட்டத்தினரிடம், இனிய ஒளி எழுப்பும் இசைக்கருவிகள் உங்கள் கையில் இருந்தாலும் உங்கள் இடையில் கிழிந்த கந்தலாடையே காட்சி தருகின்றது. இன்று இந்நிலையில் உங்களை காண்பவர் நீங்கள் வள்ளுவனிடம் பொருள் பெற்ற பின்னர் உங்களை காண நேர்ந்தால் உங்களை இன்னார் என்று அடையாளம் கொண்டு கொள்ள முடியாத அளவிற்கு உங்கள் வாழ்வு மாறிவிடும் என்று கூறி அனுப்பி வைத்தார். அவ்வாறு தன்னை நாடி வருவோருக்கு வாரி வாரி வழங்கும் வள்ளல் பெருந்தகையாக விளங்கினார் நாஞ்சில் வள்ளுவன். உள்ளதை இல்லை என்று மறைக்காமல் வழங்கிடும் பண்புடையோர் உலகில் இருப்பதால்தான் இறப்பவர் இரத்தலை மேற்கொள்கின்றனர் என்பதை கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இருந்தும் கொடுக்க மறுத்தால் அழிவு, இருப்பதை கொடுத்து மகிழ்வதே உயர்வு.